எஸ் இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொய்யா 7 vs SMK மெமோரியல் கூத்தாநல்லூர். ஸோ 2 பேருமே 0-0 இருக்காங்க இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போக போகுதுன்னு. கொய்யா 7s எப்போ மேட்ச்னு கேட்டுட்டு இருந்தீங்க கொய்யா 7ஸ்க்கு. ஸோ இப்போ ஆடிட்டு இருக்காங்க SMK மெமோரியல் எஸ் கொய்யா. நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே நல்லா சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே கமெண்ட் செஷனுக்கு வந்துடும். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மேட்ச்க்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி போர்ட்டில் பவர் வரல, கொஞ்சம் கேமரா ஆன் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ 94 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த கார்னர் கிக் எஸ் வெளியில் போயிருக்கு. 94 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. செகண்ட் நல்ல ஒரு கிக்கு ஹெட்டரா இதுவுமே வெளியில் போயிருக்கு. ஸோ 2 சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெளிய பவர் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 0-0 இருக்குது கொய்யா 7 vs SMK. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேட்ச்னே சொல்லலாம். Again going forward. ஸோ கொய்யா 7s கிட்ட பால் காலை வச்சுருக்காங்க. நல்ல ஒரு டிஃபென்சிவ் மோட் கொய்யா கிட்ட. பால் கீழே தான் வச்சுருக்காங்க, மேலே எடுத்துகிட்டு போகல. செகண்ட் கோயிங் இப்போ கேரளா மேட்ச் அப்போது ஸ்கெடியூல் வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்சர்ஸ் படி நடக்கும் மேட்சஸ்ஸு. ஸோ எல்லா மேட்சுமே நம்ம போடுவோம். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரையுமே, த்ரூ அவுட் ஃபைனல் வரையுமே எல்லா மேட்சஸுமே லைவ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே தட்டி விட்டுருக்காரு. நல்ல ஒரு ஹெட்டர். அண்ட் காலில் வச்சுருக்காங்க பாலை கொய்யா 7s. நல்ல ஒரு சேவ் விட்டுருக்காரு. நல்ல ஒரு ஷூட்டு. ஆஹா டிஃபென்ஸா கோலா பார்க்கலாம். SMK எடுத்துகிட்டு போனாங்க, த்ரூ அவுட் கோல் போஸ்ட் வரையுமே எடுத்துகிட்டு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல் எடுக்க முடியல. த்ரீ பாக்ஸ்ல இருந்து நல்ல பாஸ் இருக்குமா, ஃபார்வர்ட் ஆடுற அளவு. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த கோல் போஸ்ட்டுக்கு தான் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போய் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம். லப்பாச்சி அப்துல் முகமது வாங்க. நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க கொய்யா 7s இப்போ மேட்ச் அப்படின்னு. நல்ல ஒரு த்ரோயின் மறுபடியுமே வெளில போயிருக்கு.
முகமது ரிஸ்வான் வலைக்கும் சலாம். பை எஸ்டர்டே மேட்ச் ரிசல்ட் ப்ளீஸ். எஸ்டர்டே நானே இல்லை. எஸ்டர்டே ஆக்சுவலாக லைவ் போயிருக்கு. எஸ்டர்டே மேட்ச் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஏதோ சம்திங் அதுனா எஸ்எம்டியா இல்லை, நான் இது மட்டும் சேனல் மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுவே நானே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இது ஆக்சுவலாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூத்தான லைவ்னு போட்டிருந்தது. என்ன லைவ் அப்படின்னு கொடுத்து உள்ளே போய் பார்த்தா இன்னும் நம்ம உட்காந்துருந்த இடத்துல இப்போ யாரும் உட்காந்து லைவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, நல்லா சந்தோஷமாக இருந்தது. நோ ப்ராப்ளம். இது நம்மளால் முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்ல மன நிறைவாக இருந்தது. பட் அது எந்த சேனல்? ராயல் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எஸ், ராயல் ஸ்டுடியோஸ் கேஎன்ஆர் அந்த சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய மேட்சஸ் இருக்கும். இன்றைக்கி 2 மேட்ச். ஷாம் தமிழ் ஹாய். ஸோ நேற்று மேட்ச் ரிசல்ட் பார்க்கணும்னு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். 187 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் லைக், கீப் ஷேர், கீப் சப்போர்ட். எங்கே பாஸ் பண்ண போகிறாரு பார்க்கலாம். ஆஹா, எஸ், அழகாக ஆடுறாங்க. செம்மையாக மேலே ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அகைன் ஒரு நல்ல பாஸ். செம்மையாக ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஹா, இந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க. ஆஹா, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே டிஃபெண்டர் தான் இருக்காரு. அவருமே பொசிஷன் ஹோல்டு பண்ணாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு பொசிஷன் ஹோல்டு பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போய் கோல் போடுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அது இங்கே நிறைவும் பண்ணியிருக்காங்க கொய்யா அணியினர். கொய்யா செவன்ஸ் அவங்களோட முதல் கோலை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. டிஃபெண்டர்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே அங்கே இருந்து சொல்லி தான் அவர் பாஸ் போடுறாரு. சரியான அசிஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, செம்ம அசிஸ்ட்டு. ஸோ கொய்யா செவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ரீப்ளே நம்ம அது பார்க்கலாம். ரீப்ளேல பார்க்குறோம். அகைன் சரியான பிளேஸ்மெண்ட். ரொம்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாலாம் அடிக்கலை. ஸோ மெதுவாக ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே ஒரு கோலை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான சுச்சுவேஷன், கரெக்டான டைம் வெயிட் பண்ணாங்க. டிஃபெண்டர்ஸ் யாருமே இல்லை, ஒரே டிஃபெண்டர் இருந்தார். அழகாக உடச்சி எடுத்துகிட்டு போய் கோல் கீப்பரும் உடச்சிட்டு ஒரு கோல் அழகாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபவுலுக்கான ஒரு கால். இப்போ தான் சாப்பிட்டது லைவ் பார்க்குறீங்களா? ஓகே. 186, 187. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றிகள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ, சரியான அடிங்க. ஐயோ, ஒரு கோலுக்கான வாய்ப்பு. 2 டிஃபெண்டர் இருக்காங்க. 2 டிஃபெண்டர் உடச்சு போட முடியுமா? இல்லை, பாஸ் தவறான ஒரு பாஸுங்க. ஒரு கமெண்ட்ரி பண்ணல ப்ரோ. ஓகே. நோ இஷ்யூஸ். 27ஆம் அப்படி தான் இருக்கும். மூவ் பண்ண மாதிரி பார்க்காதீங்க. வேறு எதனா அரேஞ்ச் பண்ணுறேன் டெஃபினட்டாக. இல்லைனா ஆன்லைன் கம்பெனினாச்சும் அட்லீஸ்ட் இருக்கும். நல்ல ஒரு கிக்கு. எங்கேயோ போயிருக்குங்க. அழகா எடுத்தாரு. பேக் ஆஃப் தி லெக். பால் வெளில போயிருக்கு. நல்ல ஒரு த்ரோயிங். வெளியில கொய்யா அணிக்கு வாழ்த்துக்கள். கொய்யா செவன்ஸ் ஒரு கோல் போட்டு இங்கே லீடில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. ஓ, எஸ்டர்டே தங்கம் டிஜிட்டல் லைவா? ராயல் இல்லையா? தங்கமா? ஓகே.
ஸ்ட்ரைக் ஃபார் ஓகே. சான்ஸ் ஃபார் கோலா இல்லைங்க, பால் இங்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க கொய்யா செவன்ஸ். மேலே ஏறுறாங்க. ரெண்டாவது கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? நல்ல ஸ்கில்லு. பட் பால் ரொம்ப அழகாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு, எடுத்துட்டாங்க பாலை. பட் ஸ்டில் கொய்யா செவன்ஸ்க்கே பால் போயிருக்கு அவங்க காலுக்கே. டாமினேட்டாக ஆகிற மாதிரி தெரியுது கொய்யா. ரொம்ப நேரமாக பால் அவங்க தான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஒரு கோல் வேறு லீடு போட்டிருக்காங்க. டுமாரோ எஃப்சிபி செமிஃபைனல் இருக்குது ப்ரோ. எஸ், கண்டிப்பாக துவா செய்ய. நான் என்ன துவா செய்கிறது? ஆஸ் அ கமெண்டேட்டராக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே சேர்த்து தான் துவா பண்ணணும். அஃபா மேட்ச் எப்போ ப்ரோ அப்டேட்? எப்போ அஃபா மேட்ச் ஸ்கெடியூல் வந்தால் தான் ப்ரோ தெரியும். மேலே போய்கிட்டு இருக்காங்க கொய்யா செவன்ஸ். ஆஹா, டிஃபெண்டர் அகைன் ஆஃப் சைடுங்க. கரெக்ட். எப்படிங்க டப்புன்னு வந்து ரெஃப்ரி ஸ்ட்ரைக் ஆகுது, அது ஒரு ஆஃப் சைடு அப்படின்ட்டு. ஸோ விளையாடு வந்து பழக்கமாக இருக்குது. நல்ல ரெஃப்ரி பார்க்குறாங்க. எஃப்சிபி பூதமங்கலம் டீம் செம்மையாக விளையாடுறாங்க கண்டிப்பாக. நல்ல ஒரு கிக்கு. நேராக கைக்கு. சும்மா லைவ் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக முகமது சாலிக் டெஃபினட்டாக லைவ் இருக்கும். பால் வெளியில். நல்ல ஒரு கார்னர் கிக், ஒரு ஹெட்டரில் கோல் கீப்பர். ஐயோ, ரெண்டாவது கோலுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, பட் தவிர்த்துருக்காங்க. தவறான ஒரு கிக். எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. ஸ்விங்கெலாம் இருந்தது, நல்ல பவர் இருந்தது, ஹைட்டுமே இருந்தது. பட் அடிக்கப்பட்ட இடம் தான் பொசிஷன் அங்கே கரெக்டாக எடுத்து அடிக்கல. அடடே 1v2 நல்ல ஒரு கிக்கு. நல்ல ஒரு பாஸ் சென்டருக்கு போட்டிருக்காரு, சென்டர் மேனுக்கு. நல்ல ஒரு பாஸ் ஃபார்வர்டுக்கு. டிஃபெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை ஸ்டில் ஹேவிங் எ சான்ஸ், பட் டிஃபெண்டட். சின்ன சான்ஸ் இருந்தது கோல் போகிறதுக்கான சான்ஸ். சின்ன சான்ஸில் பெரிய சான்ஸே இருந்தது, யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். பட் தப்பு பண்ணியிருக்காங்க எஸ்எம்கே மெமோரியல். நல்ல ஒரு கிக்கு. வெளியிலே எஸ் வெளியில். நல்ல ஒரு த்ரோயின். மேலே ஃபார்வர்ட் ஏறி போய்கிட்டு இருக்காங்க கொய்யா செவன்ஸ்.
பாஸ். கோல் 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 கோல்கான ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது கோல். ஐயோ, சோ க்ளோஸ், டூ க்ளோஸ், டூ க்ளோஸ். சரியான ட்ரை. சரியான ட்ரை. அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல கோல். நல்ல கிக்கு. நல்லா ரிசீவ் பண்ணார். டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, 2 பேர் ஹோல்டு பண்ணுறாங்க ஆக்சுவலாக பொசிஷன்ஸ். அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக அவங்கவுங்க வந்துடுறாங்க. 3 டிஃபெண்டர்ஸை தாண்டி இங்கே போகணும். லெஃப்ட், ரைட்டு, சென்டர் 3 டிஃபெண்டர் இருக்காங்க. அண்ட் பால் இவரே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே டிஃபெண்ட் பண்ணி வெளில தூக்கி போட்டிருக்காங்க பாலை. இங்கே ஒரு கார்னர் கிக் கிடைக்கணும். 141 பேர் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். கீப் லைக், கீப் ஷேர், கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணிட்டு பார்க்குறதுனால லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறுத்தி அடிப்பாரா பார்க்கலாம். இல்லை பாஸு. பாலை வெளில லெஃப்டில் போட்டிருக்காங்க. எங்கேருந்து ஒரு கிக் வருமா பார்ப்போம். இல்லை, ஒரு ஃபவுல் விசில். ஒரு கிக்கா. ஐயோ, செம க்ளோஸ். சான்ஸ். நல்ல ஒரு பாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவுக்கு வந்திருக்கு. 1-0 அப்படின்னு ஸ்கோர். ஸோ வந்துட்டார் இங்கே உள்ள நம்ம தலைவர். கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ நம்ம மீட் போட வேண்டிய ஒரு தருணம்.
கைகளையும் தட்டி ஆரோவரம் செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்களே. பார்வையாளர்கள் தங்களுடைய பாதி டிக்கெட்டை பத்திரமாக வைத்திருக்கவும். இரண்டாவது ஆட்டத்தின் இடைவேளையில் பரிசுகள் உண்டு. திருவாரூர் சீமாட்டி பட்டு சில்க் நிறுவனத்தின் சார்பாக 500 ரூபாய்க்கான வவுச்சர் உண்டு. கூத்தாநல்லூர் பெரிய பள்ளிவாசல் எதிரில் இருக்கும் நீமா நியூ கலெக்ஷன் சார்பாக 3 டி ஷர்ட்டுகள் பரிசளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்வையாளர்கள் தங்களுடைய பாதி டிக்கெட்டை பத்திரமாக வைத்திருக்கவும். அடுத்து விளையாட வேண்டிய 2 அணிகளும் தங்களை தயார் செய்து கொள்ளவும். பால் எங்கே போகுது? ஐயோ, நேராக நம்மகிட்டே வந்துடுச்சு. இருபது பேர் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான பேர் நம்பர்கள் தான் பார்க்குறீங்க. அது ஏன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் த மேட்சா, பிகாஸ் ஆஃப் த டீமா என்னன்னு தெரியல. அடுத்தடுத்து பார்ப்போம். நாளைக்கு எஃப்சிபி புதமங்கலம் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 300-500 பேர் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ப்ரைஸ் ரவுண்டு செமிஃபைனல்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்களோன்னு ஒரு எண்ணம். எஸ்எம்கே ஆல்சோ கூத்தானூர். ரெண்டு டீமே கூத்தானூர் தானே. கொய்யா செவன்ஸ். ஓய்யோ, பெரிய இன்ஜினியர்னு நினைக்கிறேன். இல்லை ரெக்கவர் ஆகிட்டாரு. பெரிய அளவில் அடிப்படலை. ஆக்சுவலாக அவர் கேட்டில் அடிப்படலை, அவர் கீழே தான் விழுந்திருக்காரு. ஆக்சுவலாக கிரவுண்ட்லேயே தான் அடிபட்டிருக்கு. பட் நல்ல ஒரு ரெக்கவரி. வெளியில் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் இங்கே வர வேண்டியது எஸ்எம்கே மெமோரியல் கூத்தாநல்லூருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. மேலே ஏறாரு. கோலா. ஆப்போசிட் கோலுக்கு கோல் போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போன ஃபார்வர்ட். பட் இங்கே கொய்யா செவன்ஸ். ஆஹா, இன்னொரு கோலுக்கு கண்டிப்பாக அவங்க ஈகர்னஸ் இங்கே பாருங்கள். இன்னொரு கோல் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுன்ற மாதிரி இருக்காங்க. நல்ல ஒரு கிக்கு. ஹெட்டர். பால் போயிருக்கு. அகைன் ஒரு ஹெட்டர். ஃபவுல் கால்.
டுடே 1 or 2 மேட்சஸ் vlogs இன்னைக்கு 2 பக்கத்தில் ஹார்ன் அடிக்கிற சின்ன பசங்களை நகதுங்க ப்ரோ. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆடியன்ஸஸை. கிக்கு இல்லை ஹெட்டர். நல்ல ஒரு கிக்கு. ஒன் வி டூ இப்போ பால் ஒரு எடுத்துட்டாங்க. ஃபார்வர்ட் ஆடணும். இங்கேருந்து என்ன பண்றது, என்ன நடக்குது அங்க? ஐயோ, ஒரு வழியா எடுத்து டிஃபெண்ட் பண்ணி அவங்க கோல் கீப்பர்கிட்டே கொடுத்தாங்க இங்க கொய்யா செவன்ஸ். பால் வெளியில. ஜெர்சி நம்பர் 10 ஆடுறாருங்க. ஜெர்சி நம்பர் 6 ரீப்ளேஸ் பண்ணி ஜெர்சி நம்பர் 10 இங்கே ஆடுறாரு. நல்ல ஒரு ஹெட்டர். ஒரு கோல் இங்கே எஸ்எம்கே கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். சான்ஸ் இருக்காங்க, மேலே ஏறிட்டாங்க. பட் கொய்யா செவன்ஸ் விடுறதா இல்லை, டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் மோரோவர் பால் ஆஃப் சைட் கால். நல்ல ஒரு கிக்கு சென்டரில் போட்டிருக்காரு. சும்மா அப்பா செம்மையாக எடுக்கிறாரு. பாஸ். ஆஹா, கொய்யா செவன்ஸ் இன்னொரு கோலுக்கு ஒரு பிளானை போட்டாங்க. பட் அது முறியடிச்சிருக்காங்க எஸ்எம்கே மெமோரியல். பிளைண்டா ஒரு கிக்கு. முகமது ரிஸ்வான் வாங்க. கண்டிப்பா மழை வர மாதிரி இருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு. ஒன் வி டூ. நல்ல ஒரு சேவ். சான்ஸ் ஃபார் இல்லை, கோல் இல்லை. ஃபேக் பண்ணி கிக் பண்ணுற மாதிரி போனார். தெரியும் நல்ல ஒரு அடி தான் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அவரே ஃபேக் பண்ணார். ஸோ அதனால தான் அவர் பால் அடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு அங்கே கால் அடிச்சிருக்காரு. டோட்டலாக அவேர்னஸே இல்லை ரெண்டு பிளேயர்ஸ்க்கு. ஆக்சுவலாக இவர் வந்து ஃபேக் பண்ணார், பாலை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிளாக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கிக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சரி, ரெண்டு பேர் காலில் பட்டு பால் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு கிக் பண்ண போனார். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி காலிலேயே அடிச்சிருக்காரு. ஆஹா,
ரீப்ளேல பார்க்கும்போது தாங்க நல்லா தெரியுது. நல்ல அடியாண்ணா ஆக்சுவலாக செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ரெக்கவர் நாட் அன் இஷ்யூ. ரெக்கவர் ஆகிருக்காங்க. பெரிய இஷ்யூ ஆகலை. நாட் அன் இஷ்யூ கிடையாது. பெரிய இஷ்யூ ஆகலை. 209 நபர்கள். தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக அந்த 5:15 தாங்க 200 தாண்டுது. அது இப்படின்னு தெரியல. எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு அந்த டைமில் தான் வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். 5:15. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:16. பட் 5:15க்கு மேலே கன்ஃபார்மாக 200 வந்துடுது. 200க்கு மேலே வந்து பார்க்குறாங்க வியூவர்ஸ். பால் வெளியில் கொய்யா செவன்ஸ் காலில் பட்டு என்ன ப்ரோ முகமது ரிஸ்வான் ஓ அப்படின்னு இருக்கீங்க. காலில் அடிப்பட்டதுக்கு சொல்கிறீங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் போட்டுங்க. அதில் போட்டுங்க. நேராக கோல் போஸ்ட்டில் போய் விழுணுமா? விழுவாது, நடக்காதுப்பா. எஸ்எம்கே கொஞ்சம் பேட் லக் நிறைய இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொய்யா செவன்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு ஆஃப்லேயே ஒரு கோலை போட்டு அவங்ககிட்ட இருந்த ப்ரெஷரை குறைச்சிருக்காங்க. அண்ட் இப்போ ப்ரெஷர் எல்லாமே எஸ்எம்கே மெமோரியல் கூத்தாநல்லூர் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் ரகசியம். ஓகே ஓகே புரிகிறது. சொல்ல ஒரு கிக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு வெளியில். ஒரு த்ரோ. சரியான கோலிங்க. இரண்டாவது கோலை பதிவு பண்ணியிருக்காங்க கொய்யா செவன்ஸ். சரியான அசிஸ்டுங்க, செம்ம அசிஸ்ட். அற்புதமாக அந்த கோலை பதிவு பண்ணியிருக்காங்க கொய்யா செவன்ஸ். டூ ஃபார் 0. ஸோ லீடு 2 கோல் லீடு வச்சிருக்காங்க கொய்யா செவன்ஸ். கலீல் ரஹ்மான் கொய்யா அணினா நல்ல ஆட்டம். மிஸ் கண்டிப்பாக செம்மையாக ஆடுறாங்க. ஏன்னா 2 கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எஸ்எம்கே ஒரு கோலாச்சும் இங்கே பிளேஸ் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. $251 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் அந்த 5:15 என்னமோ இருக்குங்க. 5:15 மேலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்துடுறாங்க. நல்ல ஒரு சேவ். பால் நிறுத்திருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் எஸ்எம்கே. நல்ல கிக்கு. உடச்சிருக்காங்க. நல்ல டிஃபென்ஸுங்க. ஒன்ஸ் அகைன் ஒரு சான்ஸ் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. பால் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபவுல் 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 ஃபவுல்.
கொஞ்சம் நல்லா அடிபட்டிருக்கு. 2 கோல் கொய்யா செவன்ஸ். எஸ், 2 கோல் கொய்யா செவன்ஸ். முகமது ரிஸ்வான். எஸ்எம்கே 2 கோல் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த மேட்ச் சமன் பண்ணுறதுக்கே. 2 கோல் ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மேட்ச் விட்டு வெளியில் போயிடுவாங்க. நல்ல கிக். ஆஹா, டிஃபெண்டர்ஸ் இல்லை. 3வது கோலுக்கான வாய்ப்பு. 3வது கோல். இதே தப்பதான எல்லா வாட்டியும் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஸ்எம்கே டிஃபெண்டர்ஸ் ஹோல்டு பண்ணி ஆடலை. யாரில் பறகுறாருங்க யாரில் மாஸ்டா பறகுறாரு. செலிப்ரேஷன் கமிங் பேக். ஸோ கொய்யா செவன்ஸ் இதோட 3வது கோலை பதிவு பண்ணியிருக்காங்க. 3-0 3 கோல் லீடில் வின் பண்ணுவாங்களா கொய்யா செவன்ஸ்? ஸோ அடுத்த மேட்சுக்கு சரியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இது. வெளியிலையா? எஸ், வெளியில். பட் பை சியூ. எஸ், சியூ பண்ணாரு ரொனால்டோட சியூ. ஸோ டைம் இங்கே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மினிட் மழை வர மாதிரி இருக்குது. மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. நமக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம சிஸ்டம்க்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுவாக பண்ணிங்க. லாஸ்ட் மேட்ச்சு எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சிடணும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சேஃப்டி போட்டுனா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பட் கண்டிப்பாக மழை இருக்குது. செம்ம மழை இருக்குது நைட்டு. சேட்டை ப்ரோ, சேட்டைனா இதெல்லாம் கொஞ்சம் சேட்டை. இன்னும் வேற மாதிரிலாம் இருக்கும். ஒரு கோல். நம்ம ஃபுட்பால் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிடுவோம். அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இறங்கி காமெடிலாம் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் பீன் கூட இவங்களாம் ஃபுட்பால் விளாண்டா எப்படி இருக்கும்? கிரவுண்டுக்குள்ளே மிஸ்டர் பீன் இறக்கி விட்டுருவோம் பார்த்துங்க. பேட் பாய், பிக் ஃபேன் ப்ரோ. எஸ், ரொனால்டோக்கு யார் தாங்க ஃபேன் இல்லை? அந்த சியூக்கு இல்லாத ஃபேனே கிடையாது. ஒரு கோல் பேஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பட் அந்த ஒரு கோலையுமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க இங்கே கொய்யா செவன்ஸ். பால் வெளியில். இப்போ டிஃபெண்டர் வால் செம்மையாக கிரியேட் பண்ணுறாங்கப்பா. டிஃபெண்டிங் வால், ஒரு டிஃபெண்டிங் வால் ஒன்று கிரியேட் பண்ணி பொசிஷனை ஹோல்டு பண்ணி கோலே அடி விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எஸ்எம்கேவை கொய்யா செவன்ஸ்.
பால் வெளியில் 247 பேர் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே டிஃபெண்டர்ஸ். அதுதான் இங்கே கொய்யா செவன்ஸோட ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். எஸ்எம்கே பண்ணாமல் விட்டது டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. சான்ஸ் இருந்துச்சுங்க, என்னங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மினிட்ல அடிச்சிருக்கணும், இந்த செகண்டில் கண்டிப்பாக அடிச்சிருந்துருக்கணும் ஒரு கிக்கு. இப்போ பாருங்க அவர் எங்கேருந்து வராது பாருங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நிறுத்தி அடிச்சிருந்துருக்கலாம். பால் ரொம்ப க்ளோசஸ்ட் டுவர்ட்ஸ் த கோல் போஸ்ட். அங்கே வச்சு தான் கோல் போஸ்ட் கிட்ட போய் தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு போல இருக்குது. மேனை பார்க்காமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் உருட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பக்கத்தில் யாருமே இல்லை. நிற்க வச்சு அடிச்சிருந்தாருன்னா, பாலை நிறுத்தி அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு கோல் போயிட்டுக்கான வாய்ப்புகள் 10 பொருத்தமும் பக்காவாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களே, அது அங்கே இருந்தது. பட் பை மாஸ். எஸ் கொய்யா செவன்ஸ் மாஸ் 3 கோல் அடிச்சிருக்கிறாங்க இங்கே. கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் இந்த தடவை கொய்யா செவன்ஸ் காலில் எடுத்துருக்காங்க அந்த பாலை. 4-0 மாற்றுவாங்களா? ஆஃப் சைட். விசில் அடிக்கிறாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பிபி ஊதுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஒரு ஸ்டைலில் ஊதிட்டு இருக்காங்க. நிறுத்தி அடிச்சிருக்காங்க. சென்ட்ரல் அழகா இங்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா அடிபட்டிருக்கு கண்டிப்பாக. வயிற்றுலாம் அடிபட்டதுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஐயோ லோயர் செஸ்ட்டு அப்டமன் இல்லை, பட் ஸ்டொமக்கு மேலே அப்பர் ஸ்டொமக்லேயும் லோயர் செஸ்ட்லேயும் முட்டி தான் அடிச்சிருக்கு. கண்டிப்பாக முட்டியில் பார்க்கும்போது தெரியுது. நல்ல அடி. அந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட், நல்ல பெரிய ப்ரெஷர் பாயிண்ட் அது. ஸோ வெயிட்டாக போடும் மேலே. மூன்று கோல் போட்டு இருக்காங்களா வெய்யானது? எனக்கு போயிட்டு பார்க்குறீங்களா? போயிட்டு ஆமாம் 3 கோல் தரமான 3 கோல் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 200 people are watching. Guys, thank you so much for watching this video. Keep like, keep share, keep support. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கன் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிக். ஐயோ எஸ் முடிவுக்கு வந்திருக்கு இந்த மேட்ச். 3-0 இந்த மேட்சை சரியா வின் பண்ணியிருக்காங்க. அணிகள் இரண்டும் மைதானத்துக்குள்